வணக்கம் நண்பர்களே, ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 12வது தேசிய மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த மாநாட்டில் புதிய தலைமைகள் மற்றும் பொறுப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு முன்பாக பத்திரிகையாளர் மாநாட்டில் இதற்கு எதிரான ஒரு குழுவினர் மாநாடு நடத்தி அது சம்பந்தமான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக பிரித்தானியாவினுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் ஜியபாலன். வணக்கம் தேசநெட் காணொலி நேயர்களுக்கு. உங்களுடைய இந்த திடீர் தேசிய மாநாடு 12வது மாநாடு இடம்பெற்று அது இந்த தலைவர் செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அதுகளை பற்றி கொஞ்சம் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நாங்கள் போகலாம் நினைக்கிறேன். திடீர்ல 2 வருஷ எங்கட யாப்பின்படி 2 வருடங்களுக்கு ஒருக்கா எங்கட மாநாடு நடத்தப்படணும். அந்த 2 வருடம் இந்த மார்ச் மாசம் முடிவடைஞ்சது. இந்த 26ஆம் ஆண்டு மார்ச் மாசம். அப்ப அது இந்த மாநாடு தான், அந்த 12வது மாநாடு இன்றைக்கு நடைபெற்றது. அதுல தெரிவுகள் இன்றைக்கு 8 மாவட்டங்கள்ல, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்களோட 8 மாவட்டங்களே முதல் தெரிவு குழுக்கள் நடக்கும். அதுல மெம்பர்ஸ்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 8 மாவட்டத்திலையும் தெரிவு செய்யப்பட்டு பொதுக்குழுவுக்கு ஒரு 175 பேர்கிட்ட எலெக்ட் பண்ணப்படுகிறோம். அவர்கள் இன்றைக்கு வந்துதான் இந்த புதிய பொறுப்புகளை தலைவர், செயலாளர், உபதலைவர், பொருளாளர், இளைஞரணி தலைவர், தேசிய அமைப்பாளர் போன்ற பதவிகள் அதை நான் வாசிக்கிறேன். இதுல இன்றைக்கு நாங்கள் இது பிரஸ் மூலமாக இதை விட்டுட்டோம். இன்றைக்கு 12ஆம் தேசிய மாநாட்டுல தலைவராக மீண்டும் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உபதலைவராக சுரேந்திரன் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். செயலாளராக ஜனா கருணாகரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மற்றது நிதி செயலாளர் ஆக கமல விஜிந்தர், முல்லைத்தீவு மாவட்டத்தை கருத்துரை பெற்று முன்னாள் தவிசாளர், அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மற்றது தேசிய அமைப்பாளராக செந்தில்நாதன் நாயகன், இவர் வவுனியா மாவட்டத்தில் இவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது நிர்வாக செயலாளராக நித்யானந்தன், இவர் ஒரு மாஸ்டர், இவர் ட்ரிங்கமலி, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். மற்ற இளைஞரணி செயலாளராக பிரபாகரன் என்று, இவர் இப்ப திருவண்ணாமலை கவுன்சிலர் மெம்பரா இருக்கிறார், இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவுதான் அந்த முக்கிய பொறுப்புகள். இப்ப என்னென்ன இந்த மாநாட்டுக்கு முதல் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் மாநாடு இடம்பெற்றது கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் ஹென்றி மகேந்திரன், பிரசாந்த் போன்றவர்கள் வெளியேறி இந்த ஏற்கனவே ஒரு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு தமிழீழ விடுதலை இயக்கம் செல்வத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக ஒரு நாடகம் ஆடி புதிய குழுவை தெரிவு செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இதுக்கு உங்களுக்கு முழுமையான விளக்கம் தரேன். இது ஏற்கனவே இந்த தெரிவுகள் நடந்து கொண்டு கேட்கல. இங்க வெளிநாட்டில இருந்து நான் உங்களுக்கு முதலும் சொன்னேன், வெளிநாட்டில இருந்து பணங்களை அனுப்பி இந்த மெம்பர்ஸ் இல்லாதாக்கள், அதாவது நீங்க ஒரு எந்த ஒரு ஸ்தாபனத்திலையும், ஒரு கிளப்பா இருக்கட்டும், ஒரு கோயில் நிர்வாகமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு உறுப்பினர்கள் ஒரு தெரிவுக்கு வாரா குறைஞ்சது அவர் 1 வருஷமாவது அந்த இதுல மெம்பரா இருந்திருக்கும். அவர் ஒரு டெலோவில முந்தி ஆயுத போராட்ட அமைப்புல இருந்திருக்கலாம். எந்த செயற்பாடும் இல்லாமல் அவரை நீங்கள் கொண்டு உடனடியா இதுக்குள்ள மெம்பர் ஆக்கி அதுக்குள்ள பொதுக்குழுக்களுக்குள்ள உடனடியாக கொன்றிடலாம். அது அந்த இலங்கை சட்டத்தின்படி அது செல்லுபடியாகும். அப்ப இதைத்தான் இவர் திட்டமிட்டு செய்தது. அப்ப இதை நாங்கள் பிறகு இதுக்கு அங்க வழக்கம் நடந்தது. இது நாங்கள் எங்களோட தலைமை குழுவுல ஏகமனத பிறகு முடிவு செய்தது. இப்படி நீங்கள் செய்யலாம், சட்டத்துக்கு முரணாக இது திருப்பி தெரிவுகள் நடக்கணும். இவையெல்லாம் இருந்துதான் தெரிவுக்குள்ள நடந்தது. அதுல இந்த அன்றைக்கு அந்த நேற்றைய அந்த பிரஸ் கவுன்சில்ல இருந்த இவர் பிரசன்னா திருப்பி நடந்த தெரிவு, மட்டக்களப்பில் நடந்த தெரிவுக்குள்ள அவரும் பங்கு பெற்று. அப்ப இவையல் திருப்பி தெரிவு நடத்த விருப்பம் இல்லை. இவையல் ஏனென்றா இவையல் ஏற்கனவே ஒரு அஜெண்டால ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். மற்றது இவையல் ஒரு செயற்பாடுல இல்லை. நான் இவையல் 3 பேரையும் பற்றி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தனிப்பாட நாங்கள் என்னத்துக்காக நடவடிக்கை எடுக்க வலிக்கிறாங்க. அப்ப அந்த இதுலதான் போன வெள்ளிக்கிழமை எங்கட மாநாடு இன்றைக்கு சண்டே நடக்க இருந்தது. வெள்ளிக்கிழமை இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு ஸ்டே ஆர்டர், அதாவது இதை நிப்பாட்டுறதுக்கான தடை உத்தரவை கோரி ஒரு வழக்கம் போட்டு, அந்த வழக்கும் அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்ப அந்த விரக்தியில வந்துதான் இந்த மாநாட்டை நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுவும் ஒரு தமிழ் மக்களின் நலனுக்காக நீங்கள் இதுவரையில எந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் செய்யல. இதுல இருந்தார் இப்ப இது 3 வருஷத்துல இவர் தங்களுக்கு தங்களோட பதவிகளுக்கு ஆபத்தண்டத்தான் திருவண்ணாமலையிலேயும் அம்பாறையிலேயும் பவனியாலயம் இருந்து அதுவும் யாழ்ப்பாணத்துல என்னதான் ஹைலைட் பண்ணப்படும் திட்டமிட்டு யாழ்ப்பாணத்துக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தார். இதுல நான் உங்களுக்கு இந்த 3 பேரையும் பற்றி நான்
நான் சொல்ல விரும்புறேன். அதாவது யாரை பற்றி சொல்றீங்க? வினோதராலிங்கம் பிரசன்னா ஹென்றி மகேந்திரன். இந்த வினோதராலிங்கம் வந்து வினோதாரலிங்கம் உங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்கட கட்சி நாங்கள் இருக்கிற கூட்டமைப்பு டிடிஎன்ஏ நாங்கள் முடிவெடுத்தது, நாங்கள் வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம். கட்சி எடுத்த முடிவு, அந்த கட்சி அந்த எடுத்த முடிவையும் மீறி எங்களுக்கும் சொல்லாமல் இவர் பவனியால் இருந்தும் இல்ல, ரணிலின் பிரச்சார அலுவலகத்துல போய் அங்க இருந்து நான் ரணிலை ஆதரிக்கிறேன் என்று இவர் ஒரு அறிக்கை கான்பரன்ஸ் ஒன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல செய்த மாதிரி ஒன்று செய்த உடனே நாங்கள் உடனடியா இவருக்கு விளக்கம் கேட்டு போரின் இவரை இடைநிறுத்தி வச்சிருந்தோம். அப்ப அதுக்கு பிறகு இந்த அதுக்கு பிறகுதான் இந்த பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டு தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் நாங்கள் இவருக்கு ஆசனம் கொடுக்க இல்லை. ஏனது கண்டா இவர் எங்கட கட்சியின் முடிவை மீறி இவர் வந்து இந்த ரணிலை ஆதரிக்க வலிக்கிட்ட முடிவு கட்சியில ஒரு இடநிறுத்தப்பட்டார். அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு சீனியோரிட்டின் படி அவரை முற்றுமுழுக்க நீக்காமல் வச்சிருந்தோம். அப்ப அந்த விரக்தி தனக்கு பாராளுமன்றத்துல தேர்தலில் கேட்க தன்னை விட இல்லை என்றதெல்லாம் இவர் நேற்றையான் இதுல கலந்து கொண்டார். இவர் வந்து ஜனநாயகம் இன்றைக்கு ஜனநாயகம் கனத்த இணையம் என்றால் நீங்கள் செய்தது படு துரோகம். அந்த நேரம் எப்படி ஒரு கட்சியின் முடிவை மீறி, அதுவும் நீர் பவனியால இருந்து ஆபீஸ்ல இருந்து இந்த அறிக்கை விடையில, முல்லத்தீவுல இருந்து முடிவர் இந்த அறிக்கை விடையில, இவர் கொழும்புக்கு போய் ரணிலின் ஆபீஸ்ல பிரச்சார ஆபீஸ்ல ஜனாதிபதி பிரச்சார ஆபீஸ்ல இருந்தான் இந்த அறிக்கை விட்டவர், நான் ரணிலை ஆதரிக்கிறேன். அப்ப இவர் நடத்தப்பட்டார். அடுத்த ஹென்றி மகேந்திரன் வந்து இவருக்கு நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்தோம். எத்தனையோ தேர்தல் நின்று ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் வெள்ளை, எத்தனையோ தரம் மாகாண சபையிலே ஆசனங்கள் கொடுக்கப்பட்டது, அதிலேயும் வெள்ளை. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் பிரதிநிதி கிடைச்சது. இந்த இதுல திருவண்ணாமலை அம்பாறை இவர் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர், அதிலே ஒரு போனஸ்ல எங்களுக்கு ஆசனம் கிடைக்குது. அப்ப இவரும் அதுல விளக்கம் கூறப்படும். இவரு செயற்பாடு இல்லை, இவர்கள செயற்பாடு இல்லாதெல்லாம் நாங்கள் அவர்களை தொடர்ந்து அவர் சீனியோரிட்டி என்பதை நான் ஒத்துக்கொள்றோம், அவர் அந்த காலத்துல இருந்து இருந்ததை ஒத்துக்கொள்றோம். ஆனா அவர் செயற்பாடு இல்லாத கட்சி வளராது. அப்ப அதை நாங்கள் நடவடிக்கை எடுக்க வலிக்கிட்டதால அவர்கள் இந்த விரக்தியில வந்து பிரசன்னம் இதுதான். இதுவரையில நீங்கள் இந்த ஒரு 5-6 வருடம் நான் இவருக்கு எத்தனை வருடம் சொன்னான், மைட்டிகளோல அந்த மயிலத்தனை மாடு மேய்ச்சத்தர பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏதாவது இவர்கள் அந்த மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டது அல்லது ஏதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தவையோ இல்லை. தங்களுக்கு பதவி போகுதுன்றதான் யாழ்ப்பாணத்துல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்யும். அப்ப உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் மக்களின் பிரச்சனையா அல்லது உங்களோட பதவியா? அதே தானே நேற்று ப்ரூவ் பண்ணிருக்கணும். இந்த 3 பேரும் மக்களின் பிரச்சனை சம்பந்தமா இப்ப ஒரு 2-3 இயர்ஸுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்ததை அல்லது ஏதாவது ஒரு பத்திரிகை அறிக்கை விட்டதை நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்க கண்டிருக்கீங்களா? நிலவுண்ட பிரச்சனை வந்து இப்ப நீங்கள் 2வது தரமாக இந்த உறுப்பினரை சேர்த்ததுக்குள்ள ஒரே ஒரு காரணம், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஏற்கனவே பாலியல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள்ல குற்றஞ்சாட்டப்பட்டு அவரை பதவி விலக சொல்லி கேட்டு அவரும் கலந்து கொண்ட கூட்டங்கள்ல தானே அந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதுல வெளிநடப்பு இப்ப திருவோணமலையில தான் நடந்த பிரச்சனை. திருவோணமலையில வெண்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து என்னென்றால் உள்ளுக்க விடக்கூடாது. இப்ப நீங்களும் ஒரு மெம்பர்ஸை செக் பண்ணி, இப்ப நாங்கள் இன்னைக்கு தெரிவு நடக்கண்டு வைங்க, இன்னைக்கு தெரிவு இந்த திருவோணமலை மாவட்டத்தில் நடக்கண்டால் அங்க நாங்கள் விட வேண்டிய மெம்பர்ஸ், அதாவது எங்கட கட்சியோட தொடர்ந்து பயணிக்கிறார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களோட எலெக்ஷன் கேட்டார்கள், தோத்தாக்கள். அவர்களை முதல் விட்டு புது மெம்பர்ஸ் வரலாம், அவர்கள் வந்து ஓட் பண்ணிடலாம். அவர்கள் 2 இயர்ஸ் இருந்து அடுத்த மாநாட்டில் நம்ம ஓட் பண்ணது. இவர்கள் செய்த என்னென்றால் புது மெம்பர், இந்த பழைய மெம்பர்ஸ் எல்லாம் போக் அவுட் பண்ணி போயிட்டாங்க. இதென்ன நீங்கள் ஒரு அட்டாத்தாக செய்ய வழிகிறது. அதுக்கு தான் திருவண்ணாமலையில அவர்கள் கேஸ் போட்டது. பாலியல் குற்றச்சாட்டு சொல்றீங்க. எந்த நீதிமன்றத்துல செல்வம் அடைக்கலநாதன் பாலியல் குற்றச்சாட்டு சொல்றது? இவர்கள் திட்டமிட்டு எங்கட கட்சியை சிதைக்கணும் என்று இவர்கள் வச்ச குற்றச்சாட்டு ஒழி. அதான் விந்தனுக்கு கேஸ் நடந்து. ஆனா செல்வம் அடைக்கலநாதன் வெளியான காணொலிகள்ல இருந்த ஒலிப்பதிவு தன்னுடைய ஒலிப்பதிவு என்று தான் சொல்லி இருக்கிறார். அந்த ஒலிப்பதிவு நீங்கள் வெட்டி ஓட்டி அந்த ஒலிப்பதிவு இவர் இன்றைக்கு நிகம்பு பொலிசிலியோ அல்லது இவர் இப்ப விந்தன் சொன்னவர் தானே எத்தனையோ வீடியோல என்னட்ட இருக்கிறது. 2 வருஷமா இவரையும் கேஸ் போடல. தன்னிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்றால் நாங்கள் தானே இவருக்கு எகேன்ஸ்டா கேஸ் போட்டது. இன்றைக்கு அந்த கேஸ் நடந்து இருக்குது. இப்ப இவர் ஒரு நான் உங்களை குற்றஞ்சாட்டுறேன், என்னட்ட எவிடன்ஸ் இருக்குண்டா நான் தானே கொண்டே கோர்ட்லயோ பொலிசிலியோ நான் என்ட்ரிய போடணும். என்னட்ட எவிடன்ஸ் இருக்கு, இந்த ஆளை தூக்கி உள்ளுக்கு வையன். இன்றைக்கு சுரேஷ் சாலை, ஒரு பவர்ஃபுல் சுரேஷ் சாலையை தூக்கி உள்ளுக்கு கொண்டே வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு எவிடன்ஸ் நீங்க பத்திரிகையில வந்து கதைக்கிறீங்க, பத்திரிகைக்கும் யூடியூப் மீடியாக்கெல்லாம் கதைக்கிறீங்க. அப்ப இந்த எவிடன்ஸ் உள்ள நீங்க எங்க போகணும்? இப்ப செல்வம் அடைக்கலநாதன் இன்றைக்கு கொண்டே உள்ளுக்கு சுரேஷாலையை உள்ளுக்கு கொண்டே வச்சிருக்காங்க. எத்தனையோ பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் மேலே எல்லாம் எத்தனையோ மேலே இன்றைக்கு 15 வருஷம் 16 வருஷம் தீர்த்திருக்கான். பிள்ளையான உள்ளுக்கு இல்லை. அப்ப இது என்னோட ஸ்ரீச்சல உண்டு அவரை நான் வாரணும் உங்களுக்கு.
அவர் இன்றைக்கு உள்ளுக்குள்ள என்ன வழியில வேற இல்லையா உதயராசன் சிறிய உருவாக்கி உதயனை கொண்டு வந்து அவர் ஏதோ தலைவர் இன்றைக்கு அவர் உள்ளுக்குள்ள இவரை உள்ளுக்குள்ள எங்களோட சேர்க்கணும் அவருக்கு செக்ரட்டரி கொடுக்கணும் என்றெல்லாம் இங்க இருந்து வெளியில இருந்து பிரஷர் கொடுத்து இன்றைக்கு நாங்கள் அவரை உள்ளுக்குள்ள எங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருந்தால் இன்றைக்கு அவரை ஒரு தூள் பிரச்சனையில கொண்டு உள்ளுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கு 3 மாசமா அவர் வெளியில வர இல்லை. இன்றைக்கு பவனி ஆறு எல்லாம் மூடி அந்த கட்சியை இல்லாம போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லியிருப்பீர்கள்? தெலோ கஞ்சா கடத்துது இது கடத்துது. அப்ப ஜனநாயகம் இவர்கள் சும்மா இப்ப சோசியல் மீடியால எல்லாம் கழிச்சிட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். ஒரு ஆதாரம் இல்லாம நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சு கொண்டு தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் நான் எத்தனை நேரம் திருப்பி சொல்றேன், நீங்க இலங்கை போலீஸ் திணைக்களத்திலயோ அல்லது இலங்கை நீதிமன்றத்திலயோ நீங்கள் ஒரு கேஸ போட்டால் இதுவரையிலேயே நம்ம செல்வம் அடைக்கலாம் அரெஸ்ட் பண்ணப்படையில உங்களோட எவிடன்ஸ் இருக்கு. நீங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை சமஷ்டியை கூறுற நீங்கள் இலங்கை நீதிமன்றத்துக்கு தான் ஏன் போகணும்? நீங்களே உங்களோட பிரச்சனையை உங்களுக்குள்ள தீர்க்க முடியல. நீதிமன்றத்துல தானே போய் நிக்குது இப்ப கடைசியா தமிழரசு கட்சி போல இல்ல முடிஞ்சது. நாங்கள் மாநாடு வச்சு முடிஞ்சது. இப்ப அவையில் அங்க போன வெள்ளிக்கிழமை இதை நிப்பாட்டுறதுக்கு திருவண்ணாமலை நீதிமன்றத்துல கேஸ போட்டுச்சுன்னா அது டோட்டல் ஃபெயிலியர். அது இந்த விரக்தியெல்லாம் அன்னைக்கு நேற்று சனிக்கிழமை பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆச்சு. அவர்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு சொன்னவன், நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் திருப்பி இந்த பிரச்சனையை கண்டி நாங்கள் உங்களுக்கு சேறு பூசுவோம் அந்த எங்களை காழ்ப்புணர்ச்சி எங்களை விடுத்தலாம். ஆனா நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, மக்களுக்கு தெரியும் அங்க நாட்டிலே நடக்குது. இவர்களாலே ஒரு தேர்தலில் வெல்ல முடியாத ஆட்கள் 3 பேர். தமிழீழ விடுதலை இயக்கம் கிட்டத்தட்ட அப்படித்தானே. நீங்க 4 ஆசனங்கள்ல இருந்தீங்க. ஒரு ஆசனத்துல அதுதான் சொல்றேன். நாங்கள் விந்தனை எப்போ வெளியேற்றி இருந்தால் எங்களுக்கு இந்த பின்னடைவு வந்திருக்காது. விந்தன் கொடுத்த எலெக்ஷன் தேர்தல் காலத்துல விந்தன் கொடுத்த பேட்டியை ஐபிசி இது போன்ற நிறுவனங்கள் தொடர்ச்சிய ஒளிபரப்பாகித்தான் எங்களுக்கு அது பின்னடைவை கொண்டு வந்தது. சனமா உடனடியாக தேர்தல் நடக்கல டக்கன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் கேம்பெயின் நடந்தது. திட்டப்படி இந்த கேம்பெயின் செய்தது. ஏன்னா அவருக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஆசனம் கொடுக்கல என்ற விரக்தி. தங்களுக்கு பதவிகள் கிடைக்கல, தங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்கல என்ற விரக்தியில பொய்யலை சேறுகளை பூசி போட்டு போறோம். அப்ப நாங்கள் இப்ப டிசைட் பண்ணிட்டோம், இப்படி கொத்தவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்களை நாங்கள் இனி கட்சியில வச்சிருக்கல. அவர்கள் வேற இல்லை. அப்ப நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். 175 பொதுக்குழு மெம்பர் எல்லாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த பொதுக்குழு மெம்பர் உறுப்பினர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 1 ஆண்டாவதாக சந்தா கட்டி கூட கட்சியில மெம்பரா இருக்கணுமா? எல்லாரும் சந்தா கட்டினவர்களும் எங்கட கடந்த இப்ப லோக்கல் எலெக்ஷன் நடந்து உங்களுக்கு தெரிஞ்சா இப்ப 2 இயர்ஸ் தான் முடிஞ்சது. நாங்கள் எங்கட லோக்கல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், தோத்த எல்லாருக்கும் நாங்கள் மெம்பராகத்தானே வேணும். அவர்கள் எங்கட மெம்பர்ஸ் தான். நீங்கள் எங்கட எலெக்ஷனுக்கும் வேலை செய்ய இல்லை, தொடர்ந்து எங்கட கட்சியோட பயணிக்க இல்லை. நீங்கள் ஒரு தெரிவுக்குள்ள நடக்குதுன்றதான் உடனே ஆக்களை கூட்டிக் கொண்டாங்க. ஆக்களை தண்ணியில கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து கொண்டு வந்து நீங்கள் உங்களை தலைவர் ஆகணும், நீங்கள் மெம்பர் ஆகணும் தானே கூட்டிக் கொண்டு வர. நீங்க சொல்றீங்க இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் எப்படியாவது செல்வத்தையும் அந்த தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சபையையும் பதவிகளை இல்லாமல் செய்யணும் என்றதுக்காக புதிய உறுப்பினர்களை கொண்டு அது செய்யணும் சொல்றீங்களா? அதைத்தான் செய்து அது கோர்ட்ல போய் இன்றைக்கு அப்படி என்றால் நீதிமன்றம் நீதிமன்றம் அங்க இப்ப ஜெனிவனா தான் நடக்குது. இப்ப ஜுடிஷரி கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்ல. இப்ப அனுராக இந்த அரசியல நாங்கள் அதை பாராட்டணும். இந்த ஜுடிஷரி ஓரளவு இண்டிபெண்டா நடக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இப்ப இந்த புதிய அரசு முந்தின மாதிரி இப்ப மைந்தாண்ட காலத்திலயோ அந்த காலத்திலயோ இந்த ஜட்ஜுக்கு போன் பண்ணி ஒன்றும் செய்யலாம். இன்றைக்கு இந்த கேஸை தள்ளுபடி செய்திருக்குதானே ஜட்ஜ். எங்கட மாநாட்டை நிப்பாட்ட சொல்லி ஜட்ஜ் என்னோட கொடுக்கல. அப்படியே இது பிள்ளையாண்டு. அப்ப அந்த இலங்கை சட்டத்தை நீங்க மீறியலோ நீங்கள் செய்வீங்களே. இப்ப நாங்கள் பிள்ளையாண்டா நேற்று ஜட்ஜ் எல்லாத்தையும் பாதிச்சுட்டு இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு 5 வருஷமா நடத்தலாம இருக்கு. தமிழரசு கட்சி 4 வருஷம் நினைக்கிறேன், 4 வருஷமா மாநாடு நடத்தலாம இருக்குது. நாங்கள் இன்றைக்கு மாநாடு நடத்தப்பட்டது. இப்ப வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனோம். இல்லைன்னு சொல்லட்டுமா, 3 பேரும் சொல்லட்டுமா, வெள்ளிக்கிழமை தாங்கள் ட்ரிங்கோ கோர்ட்ல இதுக்கு தடை உத்தரவு போட்டு நடந்தா அது ஜட்ஜ் அந்த ஓர்டரை கொடுக்கல. இதுல செல்வம் அடைக்கலனுக்கு எதிராக யாராவது போட்டியா போட்டிருந்தார்களா அல்லது அவர் தான் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டாரா? அவருக்கு போட்டி அவர்தான் இருக்கல, அவருக்கு போட்டி அவர்தான் நிக்கல. மற்றபடி இப்ப இவர்கள் இப்ப வந்திருந்தால், இப்ப ஹென்றி மகேந்திரனாக வந்திருந்தால் ஹென்ரிக்கு செக்ரட்டரி போஸ்ட் கிடைச்சிருக்கு. ஜனா விரும்பல தான் அடுத்த இன்னொரு டேர்ம் இருக்கிறது. அப்ப நாங்கள் இதுல நீங்கள் இப்ப கேட்டுக்கொண்டு இப்ப நாங்கள் இனிமேல் ஒரு ஜென்சி கலா ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருது. இந்த தேர்தலில் கூட அதை செய்திருக்கலாம் தானே, புதிய இல்ல. நாங்கள் இப்ப செல்வம் அடக்கலாம் ஜனாவையும் தவிர நீங்கள் இப்ப மயூரன் எல்லாம் ஒரு இளமாள், அவரை நாங்கள் தேசிய அமைப்பாளராக கொண்டு வந்திருக்கிறோம். அங்கால பொருளாளர் விஜிந்தன் ஒரு இளமாள் கொண்டு வந்திருக்கிறோம். பிரபா ட்ரிங்கோல இந்த இளைஞரணி தலைவராக கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் டக்காண்டு ஜங்காக்களை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி எங்களோட சீனியோரிட்டி
பிளஸ் இது இப்ப சுரேன் வந்து டெபுட்டி தலைவராக வந்திருக்கிறார். சுரேன் ஒரு ஜங்கால் அவர் பிரதி தலைவராக வந்திருக்கிறார். அப்ப படிப்படியா நாங்கள் ஆக்களை ப்ரோமோட் பண்ணி கொண்டு வரோம். பழைய ஆபீஸ் பியர்ஸ் வச்சிருக்கோணும்ன்றதுல சாம் சம்பந்தன், ரமேஷ், சுரேந்திரன், ஜனா செல்வம், இந்த 5 பேரும் தான் முடிவெடுத்து இதை மேற்கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது இவ வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல. தலைமை குழுவில 21 பேர் அங்க ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங்ல இவன் 3 பேர் தவிர மிச்சம் எல்லாரும் மெஜாரிட்டியா ஓட் பண்ணானே. தலைமை குழு வந்து நாங்கள் 10 பேர் இல்லையே, 5 பேர் டிசைட் பண்ண இல்லையே. 21 பேர் கொண்ட தலைமை குழுலாம் நானும் இருக்கிறேன், ஜனாவும் இருக்குது, செல்வம் இருக்குது, சுரியனும் இருக்குது, மிச்சம் எல்லாரும். இந்த 21 பேரும் ஏற்கனவே இந்த உறுப்பினர்களா, புதிய உறுப்பினர்கள் அல்லது இந்த மாநாடு மட்டும் பழைய உறுப்பினர்கள் இந்த பிரசவத்துடன் செய்யப்பட்ட அவ்வளவு பேரும் இருந்துதானே இந்த மாநாடு டேட்டுகள் எல்லாம் அங்க நடக்க இந்த இவைகள் எல்லாம் தலைமை குழுல இருந்தவதான். இப்ப இவைய தலைமை குழு உறுப்பினர் காலியானது இன்றைக்குதான் காலியானது. இன்றைக்குதான் எல்லா பதவிகளும் காலியானது. இன்றைக்கு மாநாட்டோட பழைய இது காலியாகி புது ஆக்கள் இன்றைக்கு வந்திருக்கு. அப்ப 21 பேர் கொண்ட அந்த தலைமை குழுவுல 5 பேர் போனா மிச்சம் எல்லாருமே இருந்தவையா? இல்ல இவையெல்லாம் அந்த தலைமை குழு மீட்டிங்ல இவையும் இருந்த ஹென்றி மகேந்திரன் பழைய மீட்டிங்ல இன்றைக்கு இருக்கு இல்ல. அன்றைக்கு இப்ப நாங்கள் கடைசியா இந்த திருப்பி தெரிவு குழு நடக்குதுன்னு முடிவெடுக்கல ஹென்றி மகேந்திரன், வினோதராலிங்கம், பிரசன்னா எல்லாரும் இருந்தாக்கள் தானே. அவர்கள் அந்த புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறத ஏற்றுக்கொண்டவர்களா? பிரசன்னா ஏற்றுக்கொண்டு, நான் சொன்னேன் பிரசன்னா ஏற்றுக்கொண்டு, பிரசன்னா மட்டக்களப்பில் நடந்த திருப்பி தெரிவுக்கும் அவர் கலந்து கொண்டவர். பிரசன்னா கலந்து கொண்டவர். வினோ வரையில வவனியால திருப்பி தெரிவு நடக்க வினோ வரையில, ஹென்ரியும் வரையில, பிரசன்னா கலந்து கொண்டு. இவர்கள் தெரிவுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டுட்டார்களா? இப்ப இல்ல, அவர்கள் பிரஸ் கான்பரன்ஸ் பட்ஜெட் அவர்கள் வரையில்லையா. அப்ப அவர் இன்றைக்கு இந்த இதிலே மறுபடி இல்லை. இன்றைக்கு அவர்கள் வந்திருந்தால், இன்றைக்கு மாநாட்டுக்கு இன்றைக்கு வந்திருந்தால் தான் இப்ப நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேசிய பட்டியல் என்று ஒரு 3-4 மெம்பர்ஸுக்கு கொடுக்காம வச்சிருப்போம். அதை திருப்பி ஃபில்அப் பண்றேன். யாரும் விடுபட்டு இருந்தா ஒரு எடிகேட்டட் சமூகம் ஒரு ஆள் இருக்குது யாழ் மாவட்டத்துல அல்லது கிளிநொச்சியில எல்லா மாவட்டத்திலயும் ஒரு 3 சீட்டோ 4 சீட் வச்சிருப்பாங்க. அதான் இந்த நாங்கள் ஒன்று தெரிவு செய்யப்பட்டார்கள் மற்ற தேசிய பட்டியல் கொடுக்குற கண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 8 மாவட்டத்திலயும் 3 சீட்டு 4 சீட்டை வச்சிருப்பாங்க. அது இனி ஃபில்அப் பண்ணப்படும். இதுல இப்ப எங்களோட லோக்கல் எலெக்ஷன்ல கலந்து கொண்ட ஆக்கள் அல்லது இதுல மாகாண சபையில இந்த ஆக்கள், ஒரு வெயிட்டான ஆக்கள், ஒரு இன்டலெக்சுவல் அப்படி கொஞ்சம் ஆக்களை கொடுக்கறது. அப்ப இவியல் வராட்டி இன்றைக்கு வந்திருந்தால் இவர்களுக்கு விடுபட்டு இருக்கும். இன்றைக்கு வராதபடியால் அவர்கள் இனி ஒரு மெம்பர்ஸும் இல்லை. இவர்கள் இனி கட்சியிலிருந்து நீக்கப்படுறார்களா? அவர்கள் இன்றையிலிருந்து நீ கட்சியில உறுப்பினமே இல்லை. அவர்கள் டெலோவுக்கு எதிராக இன்னொரு கட்சியை உருவாக்க முயற்சி செய்தால், ஏற்கனவே நீங்கள் பலகீனமாக இருக்குது உங்களோட கட்சி. அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது உங்களோட கட்சியை இன்னும் பலகீனப்படுத்தாதா? இல்ல அது வெறும் ஓட் பேங்க் இல்லையே. இப்ப ஹென்றி மகேந்திரன் கூட ஏற்கனவே சொன்னேன். ஹென்றி மகேந்திரன் எத்தனை எலெக்ஷன்ல இருந்த இன்னும் வேண்டார் போன முறை கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இவரால ஒரு லோக்கல் எலெக்ஷன்ல ஒரு 2000-3000 ஓட்டு எடுக்கிற மெம்பரே ஒன்று. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு புது ஜெனரேஷனை வரவிடாம பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லா எலெக்ஷன்லயும் நாங்களாம் நிக்கணும். அப்ப இவர்கள் இருக்கிறதால எங்கட கட்சி ஒரு மாவட்டத்துல வளரலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் செயற்பாடு இல்லையே. நாங்கள் இப்ப வினோ எடுத்தீங்கன்னா வினோ செயற்பாடு இல்லை. பிரசன்னா எடுத்தீங்கன்னா நான் சொன்னேன் நீங்க ஒரு 2-3 இயர்ஸுக்குல நீங்கள் இப்ப இலங்கை பத்திரிகைகள், இலங்கை இந்த நடந்த இந்த டிவிகள் இதெல்லாம் பாருங்க, இவங்க எத்தனை பேட்டி கொடுத்துருக்கிறோம். அங்க இருக்கு நடக்கிற பிரச்சனை, காணியோ பிரச்சனையோ, மயிலத்தின மாடு மேய்ச்சல் பிரச்சனையோ, அல்லது இங்க யாழ்ப்பாணத்துல நடக்கிற அவர்கள் பேட்டி கொடுக்கிற சுதந்திரம் அவைக்கு இருக்கா? அவையெல்லாம் யாரும் இது ஜனநாயகம் தானே. நாங்களே இப்ப ராணுவ இதான் ஆயுதமைப்பா இல்லையா? இதுல யாரும் வந்து பேட்டி கொடுத்துட்டு போகலாம், யாரும் பேட்டி கொடுக்கலாம். இவர் ஒரு மாவட்டத்திலே பிரதி தலைவராக இருக்கிறார் ஹென்றி மகேந்திரன். இவர் ஒரு பிரதி தலைவர். இவர் அம்பாறையில் நடக்கிற பிரச்சனைக்காக வந்து இதுவரை ஒரு அம்பாறையில ஒரு பிரச்சனையும் இல்லையா தமிழ் மக்கள் என்ன கதைக்கணும்? அல்லது முல்லைத்தீவிலே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. வினோ என்ன எவ்வளவு எத்தனை பிரஸ் கான்பரன்ஸ் ஹேண்டில் பண்றாரு அங்க இருந்து. இன்றைக்கு வந்து நேற்று வெள்ளிக்கிழமை தனக்கு இது சரியில்லைன்னா வந்து இங்க யாழ்ப்பாணம் வந்து பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கணும். அது என்ன திட்டமிட்டு யாழ்ப்பாணத்துல பிரஸ் கான்பரன்ஸ் செய்தா தான் ஹைலைட் ஆகும் வேல்முருக்கு. இவர்கள் அப்படி கொத்தவர் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அக்கறை இருக்குன்றால் அங்க எத்தனை பிரச்சனை, முல்லைத்தீவுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எத்தனை பிரச்சனைக்காக இவர் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சவர். இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு அவர்கள் வச்சிருந்தார்கள். நீங்கள் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட போய் ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்த பொழுது அல்லது கூட்டு சேர முற்பட்ட பொழுது தங்களுக்கு அறிவிக்காமல் அந்த முடிவை நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டு
கூட்டத்துக்கு போகிற வழியில தான் நாங்க வந்ததாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். இது ஜனநாயக முறைப்படி நீங்கள் கட்சியின் முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லையா? ஜனநாயக முறைப்படி இவர் போன் அடிச்சா முதல்ல எடுக்கணும். வினோ வந்து போன் அடிச்சாலே அவர் எடுக்க. அதுக்காக தான் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கு. இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல அதுல போடுப்போம். இன்றைக்கு இத்தனாம் தேதி தலைமை குழு கூடுது, அல்லது இப்ப அவசர கூட்டம் எப்ப நடக்கிறாண்டா பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு இதொண்டு வந்துட்டா தான் செல்வம் உடனே போடுவார். இப்படி ஒரு இதொண்டு வருது, இது பாஸ் பண்ண போறாங்க, இதுல என்ன முடிவு எடுக்கிறது. மற்றும்படி நாங்கள் வேலைக்கு 1 வீக் 2 வீக்ஸ் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து போடப்படும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அப்ப வாட்ஸ்அப்ல நாங்கள் போட்டுருவோம், அவங்க போடுவாங்க. இப்ப நானே இப்படி எழுப்பி பார்ப்பேன், உடனே போட்டிருப்பாங்க ஓகே நாளைக்கு சில எனக்கு அது ஒர்க்கிங் டேயா இருக்கு, அப்ப நான் பிரேக் எடுத்து போய் நான் ஜூம்ல கலந்து கொள்றேன். அப்ப அங்க நாங்கள் நேரடியா கூடாட்டியும் நேரடியா கூடுறது இடக்கட நேரடியா கூடுவாங்க. மற்றும்படி அவசர இதுகள் என்றால் உடனே வாட்ஸ்அப் மூலமா உடனே போய் இல்ல கான்பரன்ஸ் கால்ல எல்லாரும் போறாங்க. 21 பேருக்கும் அழைப்பு பெறும். அதுல 21 பேர்ல 17 18 பேர் வரைக்கும் அதுல கோரம் பாகுபாடம் எத்தனை பேர் கலந்து கொண்டது பார்த்து தான் பாஸ் பண்றது. இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டையும் வச்சு இவள் ஒரு நான் சொல்றேன், இவள் ஒரு செயற்பாடு இல்ல. இவள் செயற்பாடு உள்ள ஆட்களா இருந்தால் வேண்ட மாவட்டத்துல எத்தனை மெம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லட்டும். ஹென்றி மகேந்திரன் சொல்லட்டும் பாப்போம். இன்றைக்கு உள்ளூராட்சி சபையில தெலோ சார்பில அம்பாறையில எத்தனை மெம்பர்ஸ் இவர் வச்சிருக்கிறாரு. இவர்களுடைய இந்த பிளவு வந்து தமிழ் விடுதலை இயக்கத்துக்கு இந்த பாதிப்பையும் பாதிப்பும் வராது. இது வந்து எங்களுக்கு ஒரு புத்துயிர் வரும். ஏன்னா ஒரு புது ஜெனரேஷனை எங்களுக்கு கொண்டு வரும். இப்ப வினோவை எடுத்தீங்க என்றால் இதுக்கு முதல் நடந்த தேர்தல் அண்டம்பது நாயம் ஒரு ஃபேமஸ் லோயர், நீங்க கேள்விப்பட்டீங்க. அந்த ஃபேமஸ் லோயர் வவனியால இருந்து எங்கள்கிட்ட வேற எங்கட சார்பில் அப்ப டிஎன்ஏல நாங்கள் இருக்கு. இவர் விட இல்லை என்றால் அவர் வந்தா நான் வெள்ளையில. அப்ப இவருக்காக நாங்கள் எத்தனையோ இன்டெலெக்சுவல் இருக்கிறாக்களை நாங்கள் சக்சஸ் பண்ணிருக்கோம். என்ன ஒரு சீனியோரிட்டி அந்த நேரம் உங்களுக்கு தெரிந்தான விடுதலை புலிகள் பிரச்சனைகளை எல்லாம் நின்று பிடிக்காத நாங்கள் இல்லை என்று தொடர்ந்து நாங்கள் ஒரு சீனியர் வச்சிருந்தால் கட்சி அடுத்த நோக்கி ஜென்சி உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன மாற்றங்கள் வழியில் நடந்து இருக்கு. அந்த மாற்றத்துக்குரிய ஆட்களை இவியலாலயம் ஒரு செயற்பாட்டு செய்து மாவட்டத்துல கட்சி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறவும் இல்லை தானே. இந்த குழுவில கூட நீங்கள் செல்வம் பழைய அதே ஆக்கள் ஜனா சொல்றேன் 2 பேரை மிச்சம் முழுக்க கொண்டு வந்திருக்கிற நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண. செல்வம் ஒரு மக்களால வந்த தலைவரை நீங்கள் மாற்ற சொல்றீங்க. செல்வம் மக்களால வந்திருக்க. செல்வம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு மாவசேனாதை அந்த மாதிரி தோத்திருந்தா செல்வம் இன்றைக்கு போயிருப்பேன். செல்வம் மக்கள் மத்தியால வெண்ட ஒரு தானே நீங்கள் என்ன மாத்த சொல்லி கேட்கிறீங்க. என்ன ஜனநாயகம் அது? இலங்கையிலேயே ஆக குறைஞ்ச ஓட்டு எடுத்து எம்பியா இருக்கிறது செல்வம் அடைக்கல நான் நினைக்கிறேன். அதை விட குறைஞ்ச ஓட்டு எடுத்து தான் முந்தி இபிடிபியில 9 எம்பி வந்தது. இங்க இந்த இலங்கை இதே என்னடா நான் சொன்னேன், விந்தண்ட திட்டமிட்ட பிரச்சாரம். அந்த நேரம் ஐபிசி இதெல்லாம் எங்களை வெளுத்தோணும் என்று பயங்கர பிரச்சாரம் செய்தது. அதுல நாங்கள் தப்பிட்டோம். அதுல சித்தண்ணை எல்லாம் வந்து வெல்ல வண்டியால் அவையெல்லாம் தோத்து போனது. அப்ப இந்த டிடிஎன் எல்லாம் நாங்கள் ஒரு ஆள் தான் தப்பினது. இல்லாத எங்களுக்கு 3 எம்பி வந்திருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. இவர் வினோவும் செய்த வினோ வந்து அதுல அந்த நேரம் யூஎன்பி ஆதரிக்க எடுத்துட்டப்போ அது எங்களுக்கு முல்லைத்தீவு செல்வத்துக்கு அதுவும் தாக்கத்தை செலுத்தினது. ஏன்டா இந்த வன்னி மாவட்டத்துக்கு எல்லாம் முல்லைத்தீவு மன்னர் வவனியா வருது. அப்ப மக்கள் மத்தியில அதுவும் ஒரு எதிர்ப்பா இருந்தது. என்ன வினோ வந்து என்னண்டு இப்படி ரணிலை ஆதரிக்க சொல்லி அறிக்கை விடுவாரு. அதுவும் எங்களுக்கு ஒரு பாதிப்பை, செல்வம் அடைக்கலாம் அதுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்து மற்றது விந்தண்ட பேட்டிய 2 தான் எங்களை போன எலெக்ஷன்ல டேமேஜ் ஆகும். இப்ப கடந்த 2 வருஷமா நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கொள்கை ரீதியான முடிவுகள் அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி சிந்திக்கிறதிலும் பார்க்க இந்த உள்ளூர் விஷயங்கள் உங்களோட கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் மிகவும் முக்கியமாக அது கொள்றேன். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த முறை டிசைட் பண்ணது. இந்த பிரச்சனை கொடுக்குறார்கள் இவியல் வந்து கட்சியை வளர முடியணும் இல்ல, ஒரு தங்களுக்கு ஒரு பதவியல் தேவை கண்டக பிரச்சனைகளை உருவாக்கி முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது. இதே முட்டுக்கட்டை போடுறது இந்த முறை இது இல்ல. இது தொடர்ந்து இந்த விளையாட்டு இதுதான். இந்த விந்தன் எல்லாம் தான் பிரச்சனை. தனக்கு யாழ்ப்பாணத்துல எம்பிசி தேவை, தனக்கு மாகாண சபையில தனக்கு சுகாதார அமைச்சர் தேவை, அது கொடுக்க இல்லையா பிரச்சனை. அப்ப இவியல் அதுக்குரிய மாதிரி அரசியல் ரீதியா தங்களை வளர்த்துக் கொள்ளவும் இல்ல, செயற்பாடும் இல்ல. அப்ப தொடர்ச்சியான பிரச்சனைனா கட்சி வளராது. அப்ப கட்சி வளரணும் என்றால் நாங்கள் புது ஆக்களை உள்வாங்கணும். புது ஆக்களை உள்வாங்கன்னா இவர்கள் இந்த சீனியோரிட்டிகள் இருந்து அவர்களை கிளச்சி விட்டுருவார். அப்ப அதனால கட்சி வளரா. நீங்க அங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை வளரணும். நான் உங்களுக்கு போய் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் கிரவுண்ட் ரியல். நீங்கள் அம்பாறையிலயோ முல்லைத்தீவிலையோ மட்டக்களப்பிலையோ போய் இந்த பிரசன்னா இவர் ஹென்றி இவரை பற்றி நீங்க விசாரிச்சு பாருங்க. நான் போய் சொல்றேன். இவரை பற்றி மக்கள் என்ன ஒப்பீனியனை வச்சிருக்கணும். செயற்பாடுகள் காணாது. செயற்பாடு துண்டா இல்ல. நீங்கள் கடந்த காலங்கள்ல சொல்லிக்கிறீங்க தமிழரசு கட்சி வந்து தமிழரசு கட்சியோட நீங்கள் இணைந்திருந்த காலகட்டத்துல உங்களோட உறுப்பினர்களை தமிழரசு கட்சி எடுத்துட்டு, ஆனா இப்ப நீங்கள் தமிழரசு கட்சியில இருந்து விலத்தி வந்தா பிறகு இப்ப உங்களோட உறுப்பினர்கள் பிறகு திருப்பியும் தமிழரசு கட்சிக்குள்ள போயிடும் நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லையே. எங்களை இப்ப விந்தன் போனார், சரி விந்தனை தமிழரசு கட்சி எடுத்து உண்மையில தமிழரசு கட்சி எடுத்து அப்படி நாங்கள் இடநிறுத்தி வச்சு எடுத்தா போல இப்ப அவர் என்ன விந்தனோட ஒரு
2000 5000 பேர் போயிட்டு இன்றைக்கு உங்களுக்கு இன்னைக்கு அண்ணாமலை போய்க்கல இன்றைக்கு பிஜேபில இருந்து எத்தனையோ பேர் போறான். இது இதுல ஒரு ஓட் பேங்க் இல்லாத ஆட்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழிசை கட்சியில ஸ்ரீதரனுக்கு ஒரு ஓட் பேங்க், அல்லது இந்த டிடிஎன்ல இவருக்கு யார் அந்த சந்திரகுமார் இருக்கு, அப்படி ஒரு ஓட் பேங்க் இல்லையே. இவ போய் அங்க இவ தமிழிசை கட்சி போனாலும் இவருக்கு சீட் கொடு. தமிழிசை கட்சி தெரியும் தானே வேண்ட பொலிட்டிக்கல் வெயிட் என்ன. தமிழிசை கட்சி சும்மா எங்களை வீக்காக்குறாங்க, இவங்க எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு சீட் கொடுக்க போறது இல்லைன்னா. இப்ப நாளைக்கு ஒரு மாகாண வந்தால் இவங்களுக்கு ஆசனத்தை கொடுக்க போறது இல்லை. இப்ப உங்களோட கட்சியின் கொள்கைகள் ஏதாவது பாரிய மாற்றங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களா, அல்லது ஏதாவது திருத்தங்கள் செய்திருக்கிறீங்களா? என்ன அடுத்த இன்றைக்கு நாங்கள் இந்த மாநாட்டு பிரகடனம் நான் உங்களுக்கு அனுப்பினான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். மாகாண சபை நாங்கள் அரசியல் தீர்வு உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தணும் என்று கூறியிருக்கிறோம். மற்றது நாங்கள் எக்கனாமிக் இதோண்டு வச்சு நாங்கள் அந்த சுயசார்பு இதோண்டு அந்த இது நான் அதை பற்றி பிரீஃபா நாங்கள் சொல்லலாம். அந்த எங்களுடைய ஒரு எக்கனாமிக் இதோண்டு வடகிழக்க தற்சார்பு பொருளாதாரத்துல எப்படி கட்டி எழுப்புறன்றது என்ற ஒரு இதோண்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான் நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு பொருளாதார இதோண்டு போய்கொண்டிருக்குது. பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாம் மட்டும்தான். மற்றது நாங்கள் இன்றைக்கு நீங்க பாத்தீங்களா, இன்றைக்கு நாங்கள் 8 மாவட்டத்திலையும் மாவட்ட குழுக்களை வச்சு தமிழிசை கட்சிக்கு அடுத்ததான் நாங்கள் தான் 8 மாவட்டத்திலையும் வடகிழக்கு முழுக்க 8 மாவட்டத்திலையும் நீங்க எங்கட படங்களை பார்த்திருப்பீங்க. நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இத்தனை மெம்பர்ஸ் எங்கள்கிட்ட இன்றைக்கு வந்தாவலாம் எங்கட பொதுக்குழு மெம்பர்ஸ் ஒன்லி தான். இவர்கள் யாரையும் நீங்கள் இப்ப ரீக்ரூட் பண்ண இல்ல இவையெல்லாம் பழைய மக்கள். இப்ப வந்தாக்கள் வரலாம். இன்றைக்கு நாங்கள் கூப்பிடல என்ற எங்களுக்கு பொருளாதார செலவால வேன்களை பிடிச்சி அங்க இருந்து கொண்டு வரதால அவையல் வரலாம். அவையல் இனி ஓட் பண்றதுண்டா அடுத்த இப்ப இன்றைக்கு 26, 26, 27, 28ஆம் ஆண்டு நடக்கிற மாநாட்டுல ஓட் பண்ணோம். ஒவ்வொரு 2 இயர்ஸ் நடக்கும். அது அந்த எண்ணத்தை செலவு பண்ணி கொண்டானே வருது. இன்னைக்கு பெரிய பழம்பெரும் என்று சொன்ன தமிழிசை கட்சி இந்த மாநாடு நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருஷமா நடத்தல. இன்னைக்கு நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம். 8 மாவட்டத்தில எங்கள்கிட்ட மெம்பர்ஸ் இருக்கு. நீங்கள் பார்த்திருப்பீங்க, படங்கள் எல்லாம் கிடக்கு. நாங்கள் ஒன்னும் ஒளி செய்யல. நாங்கள் எங்கட நிதி நெருக்கடியால சின்ன அளவுல செய்த ஒழிக்க எங்கள் நிதி இருந்திருந்தால் நாங்கள் பெருசா செய்திருப்போம். எங்களுடைய நிதி பற்றாக்குறையால நாங்கள் சிறு உங்களோட வாதம் என்னென்றால் செல்வம் அடைக்கனால மக்களால தெரிவு செய்யப்பட்ட வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் அவர் தொடர்ந்தும் தலைவராக இருப்பார். அடுத்த தேர்தல்ல அவர் வெற்றி பெற்றால் அவர் தொடர்ந்து தலைவராக இருக்கிறதுக்கு அது என்னென்றால் அவற்ற இயங்குநிலை, அவற்ற செயற்பாடு, மற்றது நாங்கள் இனி புது மெம்பர்ஸ்களையும் வருவாங்க. எங்களை புது மெம்பர்ஸ்கள் இளைஞரணி மகளிர் அணி இளைஞர் அணி தெரிவு செய்யப்பட்டபடி இளைஞர் அணி இனித்தானே மாவட்டத்தோடு தெரிவிக்கிற மற்ற மகளிர் அணி இதில் இனி தெரிவு செய்யக்கல. இனி அந்த புது ஜங் கிரௌடுகள் வரும். ஜங் கிரௌட் வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல நாங்கள் ஜங்காக்கள் சொல்லிக்கல. இப்ப மயூரனை கொண்டு வந்திருக்கிறோம், விஜிந்தனை கொண்டு வந்திருக்கிறோம், மற்றது அங்கால பிரபாவை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி நாங்கள் இப்ப சுரேனை நாங்கள் டெபுட்டி லீடரா கொண்டு வந்திருக்கோம். சரியா, டெபுட்டி லீடரா கொண்டு வந்திருக்கோம். கூட்டங்களை கலந்து கொண்டார். அந்த தெருவில் எல்லாம் வந்திருந்தவர் இன்றைக்கு அவர் வருதால வரையில திருப்பி நடந்த தெரிவுக்குள்ள அவர் கலந்து கொண்டார். பலர் அதிருப்தி அடைந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இல்ல அது இவர்கள் இங்க இருந்து கொண்டு இந்த இதுகளால என்னண்டா இவர்கள் இந்த பிரஸ் கம்பெனில இவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி தாங்கள் இவர்கள் எங்களுக்கு ஒரு த்ரெட்டை கொடுக்க பாக்குறார்கள். என்னென்றால் நீங்கள் எங்களை எடுக்காட்டி நாங்கள் இப்படி பிரஸுக்கு போவோம், இப்படி செய்வோம். அப்ப நாங்கள் இதற்கு பயப்பட இப்படி விரட்டி கொண்டு எங்களுக்கு நீங்க சீத்தர இல்லையா, நாங்கள் பிரஸுக்கு போவோம். இதைத்தான் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறை செய்து கொண்டிருக்கீங்க. எல்லாமே இவர்களோட மீண்டும் ஒரு உரையாடலை நடத்தி அவர்களை கட்சிக்குள்ள வச்சிருக்கணும் என்ற யோசனை இருக்கா, அல்லது அவர்கள் அப்படியே வெளியேறட்டும் என்ற அவர்களாம் டிசைட் பண்ணணும். இப்ப அவர்கள் திருப்பி கட்சிக்குள்ள அவர் இவ்வளவு எங்களுக்கு டேமேஜை செய்து போட்டு திருப்பி வர போயினா அவர்களான டிசைட் பண்ணுவோம். நாங்கள் அவர்கள் திருப்பி வர போயினா என்ன இதுல வர போயினா மற்றது என்ன இதுல நீ அது நாங்கள் எங்கிட்ட இனி புதுக்க இருக்கிற தலைமை குழு தான் டிசைட் பண்ணும். இப்ப நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்களே எனக்கு தெரியாது. அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்களோட மோதணும் என்று வலிக்கிட்டபடியா அவர்கள் எங்களை டேமேஜ் ஆக்கணும் என்ற சிந்தனைலாம் இயங்குறார்கள். அப்படித்தான் எங்களுக்கு ஒலிப்பதிவுகளும் கதைக்கப்பட்ட வாட்ஸ்அப்ல இங்க வெளியில அவையில இயக்குறாக்களும் ஒரு 2 மாதம் நீங்கள் இப்படி பாப்பீங்க. எங்களுக்கு விரட்டி கொண்டாந்து இப்ப உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதில் வெளியில விட இல்லை. எங்களுக்கு அவர்கள் த்ரெட்டிங் மெசேஜ்கள் அனுப்பி கொண்டாந்து இருக்கணும். நீங்கள் எங்களை எடுக்க இல்லை என்றால் நாங்கள் ஒரு 2 months இதெல்லாம் கிளறி கொண்டிருப்போம், இப்படி செய்து கொண்டிருப்போம், இப்படி என்ற த்ரெட்னிங் மெசேஜ்களை விட்டு கொண்டாந்து இருக்கிறோம். ஆனா நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் ஜன இதில் நாங்கள் இதை பற்றி கவலைப்படல. எங்களோட இலக்கு தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனை இவையோட சண்டை பிடிச்சு கொண்டு எங்களோட டைமை வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கலாம். நாங்கள் எங்களோட மக்களின் அரசியல் இலக்கு பொருளாதார இலக்கை நோக்கி நாங்கள் எங்களோட கட்சியை நகர்த்துறேன்டா
இப்படி கொத்தவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம். நீங்க சொல்லுங்க, விடுதலை புலிகள் இருந்து கருணா பிரியக்குள்ள விடுதலை புலிகள் சொன்னா தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதது. ஆனா நாங்கள் பிறகு பார்த்தா விடுதலை புலிகளே இல்லாமல் போனதை பார்த்திருக்கோம். அந்த நிலைமை டெலோவுக்கு வராதுன்னு. டெலோ வந்து தங்கத்துறை குட்டிமணியாக்களால தங்கத்துறை குட்டிமணியாக்கள் வெளிக்கடையில படுகொலை செய்யப்பட்டும் டெலோ தலைவர் ஸ்ரீசபாரத்னன் தலைமையில நிமிர்ந்தது. தங்களோட ஸ்ரீயண்ணாண்ட காலத்திலையும் உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் முருகண்டி தாக்குதல் வெற்றிகரமா செய்து அவர் ஒரு மூன்று வருஷம் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டும் டெலோ இந்த கதை முடிஞ்சு என்று கேட்க திருப்பி செல்வம் அடக்கலாம் தலைமையில டெலோ வந்து அதுக்கு இடையில ரமேஸ்வரன் பிரச்சனை, தாஸ் பிரச்சனை, டெலோ எத்தனையோ இதுகளை கண்டது. டெலோக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. டெலோ அரசியல் 69ஆம் ஆண்டிலிருந்து ஆயுத இயக்கமாயும் 87 அரசியல் மாற்றப்பட்டது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்ச அனுபவம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த அனுபவங்கள் எங்கள்ட்ட இருக்கிறதால இப்ப ஸ்ரீகாந்தா சிவாஜியாக்கள் அவங்களும் ஒரு பெரிய ஸ்ரீகாந்தா ஒரு பலம் பொருந்தின ஒரு அரசியல் ஆள். அவங்க போய் நாங்கள் இன்னைக்கு அவர்கள்லாம் வெளியில இருக்கணும். ஆனா நாங்கள் வேண்டாம், நாங்கள் அதுக்குரிய அதை ஹேண்டில் பண்ணி வரக்கூடிய ஒரு ஜனநாயக பல மொண்டங்கள்ட்ட இருக்கு. நாங்கள் அந்த புள்ளியோட இந்த உரையாடல நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். சாம், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை உடனடியாக பயந்து கொண்டவங்க மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன். எங்களோட கருத்துக்கள் டெலோ சார்பாக எங்களோட கருத்துக்களை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துறதுக்கு நீங்கள் என்னை அழைச்சதுக்கு நன்றி. இந்த பொய் பிரச்சாரங்களை முறியடிச்சு டெலோ வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை இருக்கிறதுக்காக தொடர்ச்சியா போராடும் என்பதை கூறி நான் நன்றி. நன்றி.